ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க நான் வீட்டுல அமைதியா உட்கார்ந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும். நான் அன்னைக்கே சொன்னேன் கொளத்தூர்ல என்ன நடக்கும், கொடைக்கானல் போகும்போது லைலக்காலை வாசல் சொன்னேன். அவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த எலெக்ஷனோட நிரந்தரமா அவர் ஓய்வு பெற போறாரு, கொடைக்கானல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்தது ஊட்டி போட்டு நான் பேட்டி கொடுத்தேன். நான் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சீரியஸா இல்ல, இப்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஆதவச்ச சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. நடந்துச்சா இல்லையா? நான் சொன்னேன் இந்த கூட்டணி எங்க தலைவரிடம் வந்து சேருவாங்க ஒரு நாள். எங்க தலைவர் எப்பொழுது மதசார்பற்றுகள் உண்மையா இருப்போம்னு புரியும் பொழுது அங்க வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. எண்ணி 10 நாள்ல ஒட்டுமொத்த கூட்டணியும் எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்? எங்க தலைவர் அதிமுகவோடு பேசல, 47 எம்எல்ஏ பேசல. திரு ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு கொடுத்தார். அப்படி சபையில அப்படி அந்த பதவியேற்பு பாருங்க, பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள், பக்கத்துல அண்ணன். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, என்ன ஒரு 2 நண்பர்கள் மாதிரி, 2 சகோதரர்கள் மாதிரி. அப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு, இந்த சூழ்ச்சி எல்லாம் முடிச்சிட்டு, அவர் பதவியேற்பு முடிச்சிட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். அப்ப அதிமுக உடைஞ்சிச்சு. உடனே அதிமுக இவங்க உடைச்சிட்டாங்க. ஐயா அதிமுக உடைச்சது நாங்க இல்ல, அதிமுக உடைச்சது திரு உதய அவர்களும் திரு மிதுன் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும். யாராச்சும் போய் திமுகவோட சேர்ந்து அலைன்ஸ் பேசுவாங்களா? புரட்சி தலைவர் அவர்களுடைய கொள்கை, புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தன்னுடைய மகன் மிதுனை வச்சு வேலை செய்யறாங்க. 47 எம்எல்ஏ வச்சுட்டு யாராவது முதலமைச்சர் ஆவாங்களா? அப்ப அவங்களுடைய சூது பாருங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா கூடிய விசுவாசமா இருக்கக்கூடியவங்க வெளியே வந்துட்டாங்க. இன்னுமேட்டு இந்த கட்சி திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இருந்தா எந்த காலத்திலையும் இந்த கட்சி ஜெயிக்காது. 14 தேர்தல் தோத்துட்டார். அம்மா அவர்கள் கட்சியை காப்பாற்றணும். அதுக்காக தான் எங்க தலைவர்கிட்டையும் எங்க பொதுச்சாளர்கிட்டையும் எங்ககிட்டையும் பேசினாங்க. அப்ப எங்க தலைவர் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க புரட்சி தலைவர், அவருடைய வாரிசு நானு, புரட்சி தலைவி அம்மா தைரியம் பிடிக்கன்னு. அவங்க உருவாக்கிய கட்சியை நம்ம காப்பாத்தணுமா காப்பாத்த கூடாதா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்க கூடாதா? நான் எப்பயுமே சொல்லுவோம், நாங்க தலைவர் டிவிகேவும், ஏன் டிவிகே அதிமுக எதிர்த்து கொஸ்டின் கேட்க மாட்டேங்குதுன்னா, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கக்கூடிய தொண்டர்கள் டிவிகே பக்கம் எப்பயோ வந்துட்டாங்க. ஆனா அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பின்புற வாசலியாக நட்புறோட இருக்காரு, பிஜேபியோட உறுதியா இருக்கிறாரு. இவர் இருக்க வரைக்கும் அதிமுக அழிவு காலம். எங்களுக்கு இபிஎஸ் ஐயா அவர்கள் உடன்பாடு கிடையாது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் அண்ணன் தம்பியா நாங்க பழகிட்டு இருக்கோம். திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னது புரட்சி தலைவர், திமுக தீய சக்தின்னு அப்படி சொன்னது புரட்சி தலைவர் அவர்கள்.